நான் வந்து செங்கோட்டையில இருக்கிற விஸ்வநாதபுரம்ங்கிற கிராமத்துலேருந்து வரேன். நான் பள்ளி படிப்பு வந்து என்னோட வீட்டு பக்கத்தில இருக்கிற அரசு பள்ளியில தான் நான் படித்தேன். மேக்ஸிமம் ஸ்கூலிங் 10th வரைக்கும் நான் அங்க தான் என்னால படிக்க முடிஞ்சது. ஏன்னா, எங்க வீட்ல வந்து பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி சேர்க்குற அளவுக்கு வசதி இல்லாததுனால, நான் அரசு பள்ளியில தான் படிச்சுட்டு வந்தேன். அப்போவும் அதுக்கடுத்து காலேஜ் போம்போது, நம்ம மார்க் எடுத்து போனா தான் முடியும். பெரிய காலேஜ் ஒரு நல்ல காலேஜ் போணும்னா அப்படி தான் போ முடியும். ஏன்னா, நம்மளால ரொம்ப பெரிய லட்சக்கணக்கில ஃபீஸ் கட்ட முடியாதுங்கும்போது, 12th கொஞ்சம் நல்லா படிச்சு 1140 மதிப்பெண் எடுத்தேன். அதில எனக்கு கவுன்சிலிங்கில கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சது. நான் அப்படிதான் 2020ல அங்க படிச்சு, அங்கேருந்து முடிச்சு வெளியில வந்தேன். அப்பவுமே எனக்கு வெளியில வந்துட்டு போயி பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஆனா, நம்மளால முடியுமா? முடியாதா? ஏன்னா, வீட்ல குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படிங்கிற ரொம்ப யோசனையில தான் இருந்தேன். ஏன்னா, அப்பவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறதுனால ஐடி வேலைக்கு வேற போகணும் அப்படிங்கிற எல்லாரும் எதுக்கு வேற எக்ஸாம் படிக்கிற? ஈஸியா ஐடி வேலைக்கு போயிரு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா, எனக்கு யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் தான். யுபிஎஸ்சி தான் நம்ம படிக்கணும். அதில தான் தேர்வாகணுங்கிற கனவு சின்ன வயசுலேருந்து உண்டு. ஆனா, அது இப்போ வரைக்கும் சஸ்டெயின் ஆகி இருந்ததுனால, என்னோட ஃபைனல் இயர்ல நான் வீட்ல கேட்டேன். இந்த மாரி நான் யுபிஎஸ்சி படிக்கட்டுமா? ஒரு 2, 3 அட்டெம்ப்ட் ஆனாலும் பரவாயில்லையா? உங்களால முடிஞ்சா படிக்க வைங்க. இல்லைன்னா நான் பரவாயில்ல. நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா, எல்லா தடைகளையும் தாண்டி அவங்க அம்மாவும், அண்ணனும் கண்டிப்பா நீ படி. நான் உங்கள படிக்க வைக்கிறேன். நீ மத்த வேலைக்கு போக வேணாம். உனக்கு புடிச்சது படி அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு இந்த 3, 4 வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து நடந்திருக்காது. அவங்க வந்து பீடி சுத்தி டெய்லியும் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வாங்குற காசு எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் அதுக்குவே கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதுக்கு மேல வேணுங்கும்போது அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணான். அண்ணன் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நெனச்சான். ஆனா, அப்போ குடும்ப சூழ்நிலை காரணமா அவன் டிப்ளமோ மட்டுமே முடிச்சுட்டு எனக்காக நான் படிக்கல. என்னால படிக்க முடியல. நான் தங்கச்சிய படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு வந்துட்டு பெரிய சப்போர்ட்டா இருந்தான். போக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அம்மா சொன்னாங்க. நான் பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லாத மாரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த வார்த்தையே எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்த குடுத்தது. இந்த ரிசல்ட்னால அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு. அதுதான் என்னோட ஒரு சந்தோஷமா இருக்கு. முக்கியமா பெண்கள்னு சொல்லும்போது இந்த சமூகத்தில எல்லாருமே ஈஸியா நீங்க கல்யாணம் பண்ணி குடுத்துருங்க. எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரிலாம் போகும். எங்க ஊர்லயே எல்லாருமே ஒரு கிராஜுவேஷன் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் தான். ஏன்னா, அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. ஸ்கூல் முடிச்சு கொஞ்ச நாள்லயே ஒரு 2 வருஷத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. இல்ல டிகிரி முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. என்னையும் அந்த மாரி பண்ண சொல்லி பக்கத்துல சுத்தி எல்லாருமே சொல்லும்போது கூட, என்னோட அம்மா வந்து உறுதியா நின்னாங்க. இல்ல அவ சொந்த கால்ல நிக்கணும். அவளுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அத பண்ணி அவ சாதிக்கணும். அவ சாதிச்சதுக்கப்புறம் அவ வந்து கல்யாணம் பண்ணிப்பா. நான் எந்த ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி வரைக்கும் இந்த குடும்ப சூழ்நிலையில கூட எனக்கு சப்போர்ட் பண்ண எங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு தான் இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ். இன்பம் ஐஏஎஸ் அப்படின்னா இன்றைக்கி தெரியாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு நான் என் பொண்ணை உயர்த்தியிருக்கேன். நான் வந்து என் பொண்ணோட சின்ன வயசு கனவே அதுதான். ஆனால் அப்போ வந்து ஐஏஎஸ்னால் என்னதுன்னே தெரியாது. எனக்கு இன்னை வரைக்கும் தெரியாது. இப்போ பாஸ் பண்ணோன்னே தான் இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரியுது. நான் ரொம்ப படிப்பறிவு அதிகம் படிக்கலை. அந்த படிப்பை பற்றியே எனக்கு தெரியாது. அதனால் எங்கள் பொண்ணு வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே சொல்லுவாள். நான் ஏதோ ஒன்று படிக்க போகிறா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவளோட கனவை ஆக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு குறிக்கோளாகவே இருந்தது. எந்த கஷ்டத்துலையும் நம்ம பிள்ளை படிப்பை மட்டும் நம்ம படிக்க வச்சிடணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதெல்லாம் நகர்த்தி நம்ம பிள்ளைய கொண்டு போயிடணும்னு ஒரு வைராக்கியத்தோடு நான் வந்து இருந்தேன். அதை வந்து என்னோடய பொண்ணும் புரிஞ்சுக்கிட்டு அவள் ரொம்ப நல்லா படித்து 10th நல்ல மார்க்கு, 12th நல்ல மார்க்கு, நல்ல காலேஜும் நல்ல காலேஜ் கிடச்சிச்சு எங்களுக்கு கோயம்புத்தூரில். அங்கே படித்து முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப திணறிட்டோம். ஆனாலும் நாங்கள் வந்து எங்கள் எண்ணத்துகளை வந்து நாங்கள் கைவிடலை. நானும் எங்கள் பையன் சொல்லிட்டான், எவ்வளோ சூழ்நிலை எந்த கஷ்டத்துலையும் நான் தான் என்னையே தான் படிக்க வைக்க முடியலாமா உனக்கு, நான் தங்கச்சியை படிக்க வைக்கேன். அவனை சாதாரண ஒரு டிப்ளமோ படிக்க வைக்கிறதுக்கே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பொண்ணை வந்து எப்படியாவது பையன் படிக்க நான் வச்சிருந்தேம்மா அப்படின்னா, நான் என் பையன் கூட சப்போர்ட்டுக்கு நின்னேன். நான் பெருசாக எதுவும் பண்ணலை. நானும் சாதாரணமாக ஒரு வீட்டிலேருந்து ஒரு பீடி தான் சுற்றுவேன். ஆனாலும் என் பொண்ணுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு என் பையனும் நானும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தோம். வீட்டில் படிக்காமல் லைப்ரரியில் உட்காந்து படிப்பாள். வீட்டில் படிக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட அவளுக்கு எனக்கு உருவாக்கி கொடுக்க முடியலை. ஒரு தனி ரூம் கொடுத்தோம் நம்ம பிள்ளை படிக்கிறா அப்படின்ற ஒரு ஸ்டடிக்கெல்லாம் என்னால் முடியலை. அதுக்காகவே லைப்ரரிக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாள். லேட்டானா ஓடியே போயிடுவாள். நடந்து தான் போவாள்.
நான் கூட சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமா அப்படின்னா கூட பரவாயில்லம்மா நான் போய்க்கிட்டே இருக்கேன்னு சொல்லி 8 மணிக்கு போய் லைப்ரரிக்கு போயிடுவான். நைட்டு 8 மணிக்கு மூடுனதுக்கப்புறம் தான் வருவாள். 8 மணி காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரை அவள் ஸ்டடி. ரொம்ப நான் கூட சொல்லுவேன், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுமா அப்படின்னு, புக்குக்காவது ரெஸ்ட்டு கொடுமான்னு கூட சொல்லுவேன். இருக்கட்டும்மா, நான் எப்படியாவது உங்களை உயர்த்தி காட்டணும், நான் எப்படியாவது உங்களை மீட்டு எடுக்கணும், நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுல நான் உன்னை மீட்டு எடுக்கணும்மா, அதனால் நான் இவ்வளோ படிப்பு நான் என்னோடய உழைப்பை போட்டால் தான் இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். நான் மறுபிறவி பிறந்து எடுத்தது மாதிரி எனக்கு அது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவள் நல்லா செய்வான்னு நான் நம்புகிறேன்.